கைஸ் நான் இன்னைக்கு வந்து ஒரு தரமான ஒரு பேக்ரவுண்ட் வந்து யோசிச்சு வச்சிருக்கேன். மேபி இந்த வீடியோ கொஞ்சம் வந்து லாங்கா இருக்கலாம் அத நினைக்கிறேன். நல்ல வளவளையா இருக்கு, கொசு வலை மாதிரி இருக்கு. அதேதான் Hi guys, வணக்கம். வெல்கம் பேக் டு மை ஆங்கிலோ தமிழிச்சி லைஃப் ஸ்டைல் சேனல். ஸோ இந்த சேனலில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ வரைக்கும் புதுசாக வந்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அண்ட் ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு கேஷுவல் vlog வந்து கிரியேட் பண்ணலான்னு தோணுச்சு. அண்ட் எனக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சு நம்ம இந்த மாதிரி வீட்டில இருந்து ஒரு வீடியோ vlog எடுத்து போடுறது. ரொம்ப வந்து 2 or 1 monthக்குள்ளே இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ் எடுக்க முடியாமல் இருந்தது. ஸோ அதனால ஃபைனலி இன்னைக்கு வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு கேஷுவலான டே vlog எடுக்கலான்னு சொல்லிட்டு நான் இந்த vlog வந்து எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ பேக்ரவுண்டில் கொஞ்சம் சவுண்டெல்லாம் இருக்கும், ஏன்னா பக்கத்தில் ஒர்க் பண்ணுறாங்க. அப்புறம் கொஞ்சம் வந்து நம்ம மதிய டைமில் எடுக்கிறோம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் சவுண்டெல்லாம் இருக்கும். இன்னைக்கு வந்து இந்த vlogல உங்ககிட்ட வந்து என்னோட கேஷுவலான ஒரு டேல நான் வந்து என்னென்ன பண்ணுறேன் அப்படிங்கிறதையும் அண்ட் இதில் வந்து முக்கியமாக நீங்கள் தம்பனையில் பார்த்த மாதிரி நம்ம சேனல் வந்து நம்ம 2 சேனல் மெயின்டைன் பண்ணுறோம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ட்ரெஸா மேக் ஓவர் ஆர்டிஸ்டி அப்படிங்கிறதும் அண்ட் நம்மளோட ஆங்கிலோ தமிழிச்சி லைஃப் ஸ்டைல் இந்த சேனல், அப்புறம் நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில், இது எல்லாத்துக்கும் சேர்த்து வந்து நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பரான பேக்ரவுண்ட் வந்து ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு ஐடியா இருக்குது. ஸோ இன்னைக்கு வந்து இதெல்லாம் தான் பார்க்க போகிறீங்க. இந்த vlogல உங்களுக்கு குக்கிங் அண்ட் என்னோட பேக்ரவுண்ட் செட்டிங் நான் எப்படிலாம் பண்ணுறேன் அண்ட் அதான் எனக்கே தெரியும். ஸோ என்ன மாதிரி நீங்களும் ஒரு கிரியேட்டராக இருக்கீங்க அல்லது உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது வீட்டில் இருந்தே பேக்ரவுண்ட் போடணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபுல்லாக தொடர்ச்சியாக பாருங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு லைஃப் ஸ்டைல் வீடியோஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு டெய்லி ரெசிபிஸ் இந்த மாதிரி vlogs எல்லாமே வந்து உங்களுக்கு ரெகுலராக போட்டுட்டே இருப்பேன். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள டைம் வேஸ்ட் பண்ணாமல் போகலாம். ஹலோ கைஸ், இப்போ வந்து மணி கரெக்டாக 1 o'clock ஆகுது. ஆக்சுவலாக இது வந்து ஒரு சாட்டர்டே மாதிரி எடுக்கிற ஒரு vlog தான். ஸோ இன்னைக்கு வந்து ஒரு கேஷுவலான டேன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி உங்களுக்கு இன்ட்ரோவில் சொல்லியிருப்பேன். இப்போ நம்ம வந்து லஞ்ச் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு என்ன லஞ்சுன்னு வந்து பார்த்தீங்கன்னா பொரியல், அப்புறம் ரசம், சாம்பார் வந்து நம்ம வைப்போமான்னு தெரியல, ஏன்னா ஆல்ரெடி நமக்கு வந்து ஒரு நேற்று வச்சிருந்த லெஃப்ட் ஓவர் ரசம் வந்து நம்ம கிட்ட வீட்டில் இருக்குது அப்படிங்கிறதுனால ரசம் இருக்குது. ஸோ ஒரு வேளை வந்து வைக்கிறதா இருந்தால் என் மைண்ட் செட்டை பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா வைப்பேன். அண்ட் அது கூட வந்து இன்னைக்கு நமக்கு சைட் டிஷ் வந்து பீட்ரூட் பொரியல் வந்து செய்யலான் இருக்கேன். கண்டிப்பாக உங்களோட இந்த பீட்ரூட் ரெசிபி வந்து போடுவேன்னு நினைக்கிறேன், இன்றைக்கே கூட போடுவேன்னு நினைக்கிறேன், ஷார்ட்ஸ் வீடியோவில் போடுவேன். பட் ஷார்ட்ஸ் வீடியோவை பார்க்காதவங்களுக்கு இந்த லாங் வீடியோஸ் வரும்போது உங்களுக்கு கண்டிப்பாக இந்த பீட்ரூட் ரெசிபியை வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்குவேன். ஸோ ஓவராக பேசுகிறேன் அப்படின்னா நீங்கள் அப்பப்போ ஸ்கிப் பண்ணி பார்க்கலாம். கைஸ், ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேக்ரவுண்டுக்கு தேவையான ஒரு 2-3 கிளாத் வந்து துவைக்க வேண்டியது இருந்தது. கொஞ்சம் வந்து அழுக்காக இருந்தது, அதை மட்டும் தனியாக துவைக்கலான்னு சொல்லிட்டு நம்மளோட வாஷிங் மிஷினில் போட்டு துவைச்சிட்டு இருக்கேன். இது வந்து ஒரு 10 நிமிஷத்தில் காஞ்சு அப்படிங்கிறதுனால இதை நம்பி நம்ம இன்னைக்கு வந்து பேக்ரவுண்ட் வந்து கண்டிப்பாக போட்டு விடலாம். கைஸ், ஒருவேளை உங்களுக்கு டைரெக்டாக பேக்ரவுண்ட் வீடியோ தான் பார்க்கணும் அப்படின்னா இந்த கிளிப்ஸ் எல்லாம் நீங்கள் தாராளமாக ஸ்கிப் பண்ணிவிட்டு அந்த வீடியோஸ்லாம் வந்து கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கலாம். கைஸ், நான் இன்னைக்கு வந்து ஒரு தரமான ஒரு பேக்ரவுண்ட் வந்து யோசிச்சு வச்சுருக்கேன். ஆக்சுவலாக வந்து நான் ஆர்டர் பண்ண ஒரு மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ரிசீவ் ஆயிருந்தது. ஸோ என்னோட பிளான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொஃபஷ்னலாக வந்து ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு என்னோட பிளான். எனக்கு அந்த பிளான் வந்து சரிப்பட்டு வரல. பிகாஸ் வந்து நமக்கு வந்து எப்போ எடுத்தாலுமே நமக்கு வந்து அது ஈஸியாக இருக்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து யோசிச்சு வச்சுருந்தேன். பேசிக்காக இது எல்லோரும் இப்படி தான் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பட் நான் வந்து இதை ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன் அப்படிங்கிறனால ஓகே ஒரு வீடியோவே போட்டுடலான்னு சொல்லிட்டு இந்த வீடியோ க்ரியேட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஸ்டாண்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 2K 3K சம்திங் வந்து நமக்கு ஆன்லைனில் வந்து அவைலபிளாக இருக்குது. பட் ஸ்டாண்டு வாங்குறது தான் என்னோட ஒரு மைண்ட் செட்டாக இருந்தது. பட் சடனாக எனக்கு வந்து ஸ்டாண்ட் வாங்கி நம்ம வந்து இப்போ அதுக்கு ஒரு இடம் வந்து அடைச்சிட்ருக்கோம், அப்புறம் அதை வந்து செட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நேரம் நமக்கு எடுக்கும், அதுக்குள்ளே நமக்கு மைண்ட் செட்டே மாறிடும். அப்படிங்கிறதுனால ஒரு அறிவாளி எப்போ திரும்ப முட்டலாமா தன்னை தானே அறிவாளி நினைச்சும் போது நீ இப்போ ஒன்று அறிவாளி தானே நினச்சிட்டு இருக்க. நம்ம இப்போ ஒரு பேக்ரவுண்ட் ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த பேக்ரவுண்டில் உடனே நம்ம வந்து இப்போ ஏதாவது
க்ரியேட் பண்ணுறோம், ஏதாவது வீடியோ க்ரியேட் பண்ணுறோம், அல்லது நான் ஏதாவது மேக்கப் போடுறேன் அப்படின்னா டக்குன்னு அந்த பேக்ரவுண்ட் இருந்துச்சுன்னா பக்கத்தில் நம்ம வந்து கேமரா வச்சு நம்ம பாட்டுக்கு வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து சடனாக இந்த பிளான் தோணுச்சு. ஸோ அதனால் நான் இந்த பிளானை தான் வந்து இன்றைக்கி நான் எப்படி பண்ண போகிறேங்கிறது தெரியல. பட் அதுக்கான மெட்டீரியல்ஸ் லைட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இருக்குது. ஆன்லைன்லேயும் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். அண்ட் வீட்டில் நமக்கு கிறிஸ்மஸ் ட்ரீக்கு வைக்கிற நிறைய லைட்ஸ் வந்து நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ அதிலேருந்து நான் ஏதாவது ஒரு லைட்ஸ் எடுத்தாலும் எடுப்பேன். அண்ட் அது போக நம்ம வந்து மீஷோலேருந்து லைட்ஸு அப்புறம் சில கிளாத்ஸ்லாம் வாங்கியிருந்தேன். நம்ம வந்து அந்த பேக்ரவுண்ட் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிக்கிறேன். மேபி இந்த வீடியோ கொஞ்சம் வந்து லாங்காக இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ லாங்காக இருந்துச்சுன்னா எல்லாரும் கொஞ்சம் நம்ம மன்னிச்சுக்கோங்க. ஸோ உங்கள் கூடயும் வந்து ரொம்ப நாள் ஆச்சு பேசி எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வாங்க போகலாம். ஓகே, நம்ம குயிக்காக ஒரு சூப்பரான பீட்ரூட் ரெசிபி வந்து பார்த்துடலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்குறவங்க பார்க்கலாம். இதுக்கு ஒரு சின்ன பாத்திரத்தில் 3 டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி போட்டிருக்கேன். கொஞ்சமாக சீரகம், 2 வரமிளகா, 1/2 டீஸ்பூன் அளவு முழு மிளகு ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக கறி லீஃப், கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, கூடவே கல்லுப்பு சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு 3 பெரிய டீஸ்பூன் அளவுக்கு நான் தேங்காவை துருவி வச்சுருந்தேன். அதையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ்க்கு மட்டும் மீடியமான ஹீட்டில் இந்த தேங்காய் நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆகுற வரைக்கும் விட்டுருங்க. இப்போ இது எல்லாமே ஆறட்டும். இது ஆறுறதுக்குள்ள நம்ம இந்த பொரியலுக்காக இன்னொரு பாத்திரத்தை சூடு பண்ணிட்டு நல்லெண்ணெய் ஊத்திக்கலாம். இந்த ரெசிபிக்கு மெயினா நல்லெண்ணெய் ஊத்தி செஞ்சீங்கன்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு மீடியம் சைஸ்ல உள்ள அனியனை குட்டி குட்டியா சாப் பண்ணி லைட்டா உப்பு போட்டு வந்து ஒரு கோல்டு கலர் வர வரைக்கும் வதக்கிக்கலாம். நிறைய உப்பு போட்டுறாதீங்க, ஏற்கனவே நம்ம கல்லுப்பு வந்து சேர்த்திருக்கோம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இப்போ பீட்ரூட்டை வந்து நல்ல ஸ்கியூப் சைஸ்ல குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இதை ஒரு 2 to 3 மினிட்ஸ்க்கு மீடியமான ஹீட்ல போட்டு எண்ணெயில வதக்கிக்கோங்க. கொஞ்சமா மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாத்தையும் ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு ஒரு 1/2 டம்ளர்ல இருந்து ஒரு சின்ன 1 டம்ளர் வரைக்கும் தண்ணி ஊற்றி இதை நல்லா வேக வச்சுக்கலாம். ஸோ காய் வந்து சீக்கிரமா வெந்துடும். ஓரளவுக்கு சாஃப்ட் ஆகிற வரைக்கும் மட்டும் வெந்தா போதும். ஸோ இப்போ இது வேகிறதுக்குள்ள இங்க பவுடர் ஆக்க வேண்டியது எல்லாமே நம்ம அரைச்சி கொண்டு வந்துடலாம். நான் இந்த அளவுக்கு கொரகொரப்பா இருக்கிற மாதிரி அரைச்சி கொண்டு வந்திருக்கேன். இதுக்கு ரொம்ப நைஸா அரைச்சிங்கனாலுமே அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. ஸோ இப்போ அரைச்ச இந்த பவுடரை இந்த பீட்ரூட்ல ஆட் பண்ணிட்டு எல்லாத்தையும் ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். அவ்வளவுதான். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு 10 செகண்ட் போல மூடி போட்டு எடுத்து சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ டேஸ்டா இருக்கும். மெயின்லி நான் இது உங்களுக்கு ஷார்ட்ஸ் வீடியோல போட்டிருப்பேன். அமிர்தம் போல தான் இந்த டேஸ்ட் இருந்தது. ட்ரை பண்ணி பாருங்க. 2000 years later. ஹே காய்ஸ், இப்போ வந்து நம்ம இந்த இடத்துல தான் வந்து ஸ்க்ரீன் வந்து போட போகிறோம். ஸ்க்ரீன் மீன்ஸ் பேக்ரவுண்ட் வந்து செட் பண்ண போகிறோம். அதாவது ஒரு ஸ்க்ரீன் போட்டோம்னா நமக்கு எப்படி இருக்கும், இவ்வளோ தூரம் நம்ம நிற்கிறோம் அப்படின்னா இப்போ இந்த யூடியூப் ஸ்க்ரீன் தெரியுது இல்லைங்களா, இந்த அளவுக்கு நமக்கு இங்கே ஃபுல்லாக கவர் ஆனால் போதும். ஸோ அந்த அளவுக்கு மட்டும் இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் போடுறதுக்கு பார்த்துட்ருக்கேன். ஸோ காய்ஸ், இன்னைக்கு வந்து நான் இந்த கிளாத் அப்புறம் இதுக்குள்ளே இருக்கும் பாருங்கள். ஸோ இந்த பீச் கலர் அண்ட் இந்த லீஃப் இது எல்லாமே வச்சு நம்ம வந்து ஒரு சூப்பரான பேக்ரவுண்ட் வந்து ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். ஆக்சுவலாக இது வந்து இந்த 3 வந்து பார்த்திங்கன்னா நம்மளோடது, நம்ம வீட்டில் நாம் வச்சுருந்தது. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. ஸோ இந்த கிளாத் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோடது. அண்ட் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி டெலிவரி பண்ணியிருந்தாங்க. நம்ம மீஷோலேருந்து இந்த செட் ஆஃப் இந்த 3 விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாங்கியிருந்தோம். இதோட லிங்க் உங்களுக்கு வேணும்னா இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன், வேணும்னா வாங்கிக்கோங்க. ஸோ இந்த கிளாத் வந்து பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி வளைவளையாக இந்த உங்களுக்கு தெரியுதுங்களா, நல்ல வளைவளையாக இருக்குது, கொசு வலை மாதிரி இருக்குது, அதே தான். ஸோ இது கூடயே வந்து நமக்கு இந்த லைட் கொடுத்துருந்தாங்க. இது நல்லாவே எரியுது. பட் இது என்னென்னா ஒரு மாதிரி சூடாகுது. எனக்கு அதுதான் கொஞ்சம் பயமாக இருக்குது. பார்க்கலாம் எப்படி இதை யூஸ் பண்ணலாமா இல்லை வந்துட்டு வேறு வச்சுக்கலாம் அப்படிங்கிறது இனிமேல் தான் பார்க்கணும். அண்ட் இந்த லீஃப் ஒரு பெரிய லீஃப் வந்து கொடுத்துருந்தாங்க. ஐ திங்க் ஒரு நல்ல ஒரு லென்த்தியான இது தான். அண்ட் இது கூட வந்து இந்த லேபிள் வந்து கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலி மாதிரி குட்டி லேபிளாக கொடுத்துருக்காங்க. ஓகே, எஸ், இதை வந்து கட்டுறதுக்கு நினைக்கிறேன், கிளாத் வந்து கட்டுறதுக்கு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு தான் கொடுத்துருக்காங்க, ரிப்பன் போல். ஸோ இப்போ வந்து இந்த கிளாத்லாம் வச்சு நம்ம மிக்ஸ் மேட்ச் பண்ணி தான் இங்கே, அதாவது இந்த இடத்துல நம்ம வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த இடம் இப்போ பாருங்கள் எப்படி இருக்கிறது அப்படின்ட்டு. இப்படி இருக்கிற இடத்த நம்ம எப்படி மாற்ற போகிறோம் அப்படிங்கிற ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வீடியோ தான் இது. இது என்ன பிரமாதம், இது விட பெசலைட் ஒன்று இருக்கு. இங்கே நமக்கு வந்து டியூப் லைட் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. இப்படி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு லைட் இருக்குது. ஸோ கொஞ்சம் பிச்சைக்காரி மாதிரி தான் இருப்பேன், யாரும் மைண்ட் பண்ணிக்காதீங்க.
அண்ட் இப்போ உங்ககிட்ட என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா, நமக்கு இந்த சைடுக்கும் முன்னாடிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு லைட் இருக்குது. பட் இருந்தாலும் நமக்கு லைட் வந்து இந்த சைடில் இல்லை. இந்த சைடில் சுத்தமாக லைட்டே கிடையாது. நம்ம இந்த சைடு வந்து ரிங் லைட் வச்சுக்கிற மாதிரி வரும். நமக்கு ஒரு 1 or 2 ரிங் லைட் வந்து நம்ம வீட்டில் ஆல்ரெடி அவைலபிள் இருக்குது. நம்ம இன்னும் வந்து ஒரு பெரிய ரிங் லைட் வாங்குறதுக்கு நம்ம வந்து நெக்ஸ்ட் பிளான் பண்ணிட்டு இருக்கோம். அது வந்து யூடியூபுக்குன்னு சொல்கிறத விட நம்மளோட ப்ரொஃபஷனல் இருக்கு இல்லைங்களா, ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் அப்படிங்கிறனால நம்ம வந்து வெளியே பிரைடுக்கெலாம் வந்து போகிறது இருக்குனால, பிரைடுக்கு நமக்கு முக்கியமாக நமக்கு ரிங் லைட் இல்லாமல் மேக்கப் போடுறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். ஸோ அதனால அந்த ரிங் லைட்டும் வாங்கிட்டோம்னா நமக்கு நல்ல ஒரு சூப்பரான ஒரு வீடியோ குவாலிட்டி கிடைக்கும் நான் நம்புகிறேன். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ ரொம்ப லாங்காக போச்சு அப்படின்னா கண்டிப்பாக பார்ட் 2ல கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பார்ட்டை மட்டும் உங்களுக்கு ஒரு வீடியோவாக எடுத்து போடுறேன். மறக்காமல் அதை செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய பேருக்கு லைஃப் ஸ்டைல் வீடியோ தாண்டி உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது நிறைய ஐடியா கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு மேபி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நம்மக்கிட்ட நிறைய இருக்குது. நான் வீடியோவில் உங்ககிட்ட நான் காமிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நம்ம கிச்சனில் வந்து நிறையா மேக் பண்ணும்போது இதெல்லாம் வந்து உங்களுக்கு நான் காமிச்சிருப்பேன். ஸோ இதை தான் வந்து நம்ம வாலில் ஒட்டிட்டு நம்ம வந்து போட போகிறோம். ஆக்சுவலாக நம்மக்கிட்ட இந்த கம்பி வந்து பார்த்திங்கன்னா இது ஸ்க்ரீன் கம்பி. ரொம்ப ரொம்ப பழசாயிடுச்சு. வீட்டில் சும்மா தான் இருக்குன்னு சொல்லிட்டு இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நான் வந்து வச்சுருக்கேன். ஆக்சுவலாக இதோட லென்த்துக்கு நமக்கு ஸ்க்ரீன் போட்டாலே போதும். இதோட லென்த்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10லேருந்து 11 நிமிஷமாக உங்களை வந்து பயங்கரமாக போர் அடிக்க வச்சுருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ எந்தளவுக்கு நீங்கள் என்ஜாய் பண்ணி பார்த்துருந்தீங்கன்னு எனக்கு ஐடியா இல்லை. ஸோ இப்போயாவது உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிற மாதிரி நான் கொண்டு போக ட்ரை பண்ணுறேன். ஆக்சுவலாக நான் உங்ககிட்ட முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ப்ளூ கலர் வாலில் தான் நம்ம வந்து ஒரு பேக்ரவுண்ட் வந்து ரெடி பண்ண போகிறோம். ஸோ இந்த ஐடியா எனக்கு எப்படி சடனாக வந்ததுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆக்சுவலாக இந்த ஐடியாவே எனக்கு சடனாக தான் வந்திருந்தது. அதை வேற உங்ககிட்ட சொல்லலை பாருங்கள், ஸ்ட்ரைட்டாக சடனாக சொல்லிட்டேன். ரொம்ப நேரமாக யோசனைக்கு அப்புறம் எங்கே தான் வந்து ஸ்க்ரீன் அட்டாச் பண்ணலான்னு சொல்லிட்டு பயங்கர யோசனை போயிட்டு இருந்தது. ஆக்சுவலாக நான் பாட்டுக்கு இந்த வீடியோவை ஆன் பண்ணி விட்டுட்டேன். அது எங்கே முடிஞ்சது எப்போ முடிஞ்சதுன்னு எனக்கு தெரியல. நடுவில் ஒரு கால்லாம் கூட வந்துச்சு, பாதியில் கட் வேறு ஆயிடுச்சு. ஸோ வேறு வழியே இல்லாமல் அப்படியே நான் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன். இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ நான் போட்டுட்ருக்க இந்த ஸ்க்ரீனில் ஒரு சின்ன மிஸ்டேக் வந்து பண்ணியிருப்பேன். அந்த சின்ன மிஸ்டேக்கை யார் கரெக்டாக கண்டுபிடிச்சி சொல்கிறீங்கன்னு பார்க்கலாம். ஏன்னா நான் வந்து ஸ்க்ரீன் போட்டதுக்கப்புறம் தான் எனக்கே தெரியும். ஸ்க்ரீன் போட்டதுக்கப்புறம் கூட கிடையாது. ஸோ அந்த ஸ்க்ரீன் ஐடியா பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கே தெரியும் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு. ஸோ உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சது அப்படின்னா மறக்காமல் வந்து கீழே சொல்லுங்கள். கைஸ், ஒரு விஷயத்தை நான் இப்போ தான் நோட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக நம்ம வீடியோ ஒரு மாதிரி பிளர்ரியாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது இல்லைங்களா. இதுக்கு ரீசன் வந்து இத்தனை நாளாக நான் வந்து ஃப்ரண்ட் கேமராவில் தான் நான் வந்து வீடியோ எடுத்திருக்கேன். ஸோ அது நமக்கு வந்து ரொம்பவே நல்ல கிளியராக நமக்கு வந்து காட்டும். பட் இன்றைக்கி நான் என்ன யோசனையில் இருந்தேனே தெரியல. நான் பாட்டுக்கு பேக் கேமரா ஆன் பண்ணிவிட்டு நான் பாட்டுக்கு ஸ்க்ரீன் போட்டுட்ருந்தேன். பேக் கேமராவில் எடுத்தாலுமே நல்லா தான் இருக்கும். அண்டு நான் வந்து அதை நல்லா க்ளீன் பண்ணாமல் வீடியோ எடுத்தேனான்னு தெரியல. எனக்கு வந்து ஒரு மாதிரி பிளர்ரியான எஃபெக்ட் கொடுத்துட்ருக்கு. ஸோ உங்களுக்கு இது எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு போங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து இதெல்லாம் கரெக்டாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் வந்து வீடியோவை ஸ்டார்ட் பண்ணி விடணும்.
இப்போ இந்த ஸ்க்ரீனில் வந்து ஃபஸ்ட்டு லேயராக நான் மீஷோவில் வாங்கியிருந்தேன் அந்த நெட் கிளாத்தை தான் போட்டிருக்கேன். ஆக்சுவலாக நான் வந்து எனக்கு என்னை விட கொஞ்சம் ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு மட்டும் ஹைட் வச்சுருந்தேன், அவ்வளோதான். ஓரளவுக்கு ஸ்க்ரீன் மறைஞ்சா போதுன்னு சொல்லிட்டு அதனால் கீழே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருந்தது, ஒரு மாதிரி லென்த்தாக இருந்தது. பட் கீழே தரைக்கெல்லாம் கிடையாது, ஓரளவுக்கு கரெக்டான சைஸில் இருந்தது. அண்ட் அதுக்கு மேலே நம்ம வச்சுருந்த அந்த ஒயிட் கலர் ஷிம்மரி மாதிரி இருந்தது அந்த கிளாத்தையும் மேலே போட்டுட்டேன். ஒரு மாதிரி நம்ம நைட்லலாம் வீடியோ எடுக்கிறோம்னா அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கிளிட்டரியாக வந்து எஃபெக்ட் கொடுக்கும் அப்படிங்கிற ரீசனுக்காக அதுக்கு மேலேயே வந்து இந்த ஒயிட் கலர் கிளாத் போட்டிருந்தேன். அண்ட் அதுக்கு மேலே நம்ம வச்சிருந்த அந்த பீச் கலர் கிளாத்தை போடலான்னு சொல்லி வச்சு பார்த்தேன். பட் அதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதையும் இந்த மாதிரி ஸ்க்ரீன் மாதிரி போட்டுட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டோம்னா அதுலேயுமே வந்து அந்த அளவுக்கு கலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவில் காமிக்கல. ஆக்சுவலாக ஒயிட் கலரே வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு எடுத்து கொடுக்கல. நம்ம இந்த க்ரீன் கலர் லீஃப்லாம் போட்டதுக்கப்புறம் தான் அந்த இடத்துல ஏதோ ஒரு ஸ்க்ரீன் இருக்குது அப்படிங்கிறதே வந்து தெரியுது. பட் இருந்தாலும் இது ஒரு மாதிரி நல்லா இருந்தது. உங்களுக்கு வீடியோவில் பார்த்தா தெரியும் அதோட ஹைலைட்டே வந்து அந்த க்ரீன் கலர் லீவ்ஸ் தான் நினைக்கிறேன். அந்த க்ரீன் கலர் லீவ்ஸ் அப்புறம் இதுக்கப்புறம் நம்ம வந்து மேலே லைட்டிங் வச்சு செட் பண்ணோம்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ உங்களுக்கு ஃபைனலாக பாருங்கள், ஃபைனலாக எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். One hour later. ஃபைனலி நம்ம வந்து நம்மளோட ஸ்க்ரீன் பேக்ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிட்டோம். ஸோ எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த பேக்ரவுண்ட் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன். ஸோ இதில் வந்து உங்களுக்கு நான் எப்படி போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா மேலே உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஜஸ்ட் வந்து நம்ம ஸ்க்ரீன் போடுற மாதிரி தான், ஆணி எதுவும் அடிக்காமல் 2 பக்கமும் அந்த ஸ்டிக்கர் வச்சு ஒட்டிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் மாதிரி வந்து போட்டிருக்கேன். ஆக்சுவலாக இதில் வந்து உங்களுக்கு நான் பேக் கேமராவில் காட்டுறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் மீஷோவில் ஆர்டர் பண்ண ப்ராடக்ட் வந்து இதுதான், இதுவும் அண்ட் நான் உங்ககிட்ட ஆல்ரெடி காமிச்சிருப்பேன் இந்த லைட்டு, அப்புறம் இந்த லீவ்ஸ் ஒன்று வந்து பெருசாக கொடுத்துருந்தாங்க சொன்னேன் இல்லைங்களா. ஸோ அதுதான். அண்ட் இது வந்து நம்மளோட கிளாத்து, நம்ம வீட்டில் வச்சுருந்த கிளாத்து. இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது வந்து ஒரு மாதிரி லைட்டாக ஷிம்மரியாக இருக்கும்னு சொல்லியிருப்பேன். இது மேலே ஃபுல்லாக வந்து இது வந்து நிற்கணும் அப்படிங்கிறதுக்காக ஃபுல்லாக வந்து சேஃப்டி பின் வச்சு நல்லா செக்யூர் பண்ணியிருக்கேன். இது ரொம்ப லைட் வெயிட்டான ஒரு ப்ராடக்ட் தான் அப்படிங்கிறனால ரொம்பலாம் இழுத்துட்டுலாம் இருக்காது. பாருங்கள் நீட்டாக இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி தான் நான் வந்து கிளாத்துமே போட்டிருக்கேன். இப்போ இந்த கிளாத்தை வந்து இப்போ நம்ம இது எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு இது இந்த சீரியல் லைட் அப்புறம் இந்த லீவ்ஸ் இது எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம இந்த ஸ்க்ரீனை மட்டும் எடுத்துகிட்டு வேறு ஸ்க்ரீன் போட்டுக்கலாம். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வச்சுருக்கேன், இந்த பீச் கலர் வச்சுருக்கேன். நமக்கு வேணும் அப்படின்னா இந்த ஒயிட் கலரை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு வேணுங்கிற கலர்ஸில் நம்ம வந்து இங்கே ஸ்க்ரீன் போட்டுக்கலாம். ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. இந்த வீடியோ வந்து எவ்வளோ தூரம் பெருசாக போட்டிருக்கேன்னு எனக்கு தெரியல. ஸோ கைஸ் ஃபைனலி நம்ம வந்து நமக்கு தேவையான ஸ்க்ரீன் வந்து முடிச்சிட்டோம். ஸோ நான் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இதே ட்ரெஸ்ஸோடையே தெரிஞ்சிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக இது நமக்கு பழகின விஷயம்தான். நமக்கு வந்து இந்த மாதிரி நைட் ட்ரெஸ்ஸில் வீடியோ பண்ணுறது அப்புறம் நம்ம கேஷுவலாக இருக்கிறது அப்படிங்கிறது எனக்கு ரொம்பவே கேஷுவலான ஒரு vlog தான். ஸோ இதுக்காக நான் இன்னும் தனியாக மேக்கப்லாம் போட்டு வந்து நான் உங்ககிட்ட காட்டணும் அப்படிங்கிறது அவசியமே கிடையாது. ஸோ நம்ம வீடியோஸை ரெகுலராக பார்க்கறவங்களுக்கு கண்டிப்பாக என்ன இந்த மாதிரி பார்த்து பழகிருப்பீங்க.
நான் வந்து இந்த வீடியோவை ரொம்ப லாங்கா எடுத்துட்டு போக விரும்பல. முடிஞ்ச அளவுக்கு நான் எவ்வளவு கம்மி பண்ண முடியுமோ அதோட கம்மி பண்ணி உங்களுக்கு நான் எடிட் பண்ணி போஸ்ட் பண்றேன். சோ எனக்கு பேக்ரவுண்ட்ல இருக்க இந்த ஸ்கிரீன் எப்படி இருக்கு, நான் எப்படி போட்டிருக்கேன், அந்த இது வர வீடியோஸ், அப்புறம் நான் இதுக்கப்புறம் நம்ம செகண்ட் சேனல்ல வந்து நிறைய டிரான்சாக்ஷன் வீடியோஸ் எல்லாம் போடுவேன் மேக்கப்காக. அண்ட் நமக்கு வந்து நிறைய மாடல் ஷூட்லாம் இருக்கும் அப்படிங்கிறதுனால எனக்கு வந்து பர்சனலி எனக்கு இந்த மாதிரி போட்டு நல்லா இருக்கும்னு தோணுச்சு. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் பேசிக்கான ஒரு பேக்ரவுண்டு தான். இப்போதைக்கு நான் வந்து எனக்கு பேக்ரவுண்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் ஃபியூச்சர் அப்புறம் வந்து எனக்கு நிறைய பிளானிங் இருக்கு. அண்ட் இன்னும் கொஞ்சம் ப்ரொஃபஷனலா ஸ்டுடியோ மாதிரிலாம் வந்து நம்ம யூடியூப்க்கு இதுக்கெல்லாம் வந்து ட்ரை பண்ணுவேன். ஸோ ஸ்டே டியூன் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல ஏதாவது ஒரு குட்டி கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஸோ இனி வர வீடியோல உங்களுக்கு ஒரு சூப்பர் டூப்பரான வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன். ஸோ until then bye from Mangalore Tamilichi. Bye bye.